ஒரு நாள் உங்க சமையல்ல இந்த குஃப்தா ஆனத்தை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க. சமையல் வேலையெல்லாம் கூட பாத்துடலாம். இந்த யோசிக்கிறது இருக்கு என்ன சமைக்கிறதுன்னு, அதுதான் பெரிய வேலை. இதுக்கு முன்னாடி தேங்காய் பால் சாதம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து குஃப்தா ஆனம் காய்ச்சினப்ப அந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம குஃப்தா ஆனம் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? 3 ஸ்பூன் பொட்டுக்கடலைய மிக்சி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி அரைச்சிட்டு வேற ஒரு பவுல்ல மாத்திக்கிட்டுருங்க. அப்புறம் அதே மிக்சி ஜார்ல போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கங்க. தண்ணி இல்லாம நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். சின்ன சைஸ் வெங்காயமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்புறம் 6 ஸ்பூன் தேங்காய் திருவல் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி அதுக்கப்புறமா கொஞ்சமா மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி தெளிச்சு அரைச்சிட்டு பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுல வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கோழி ஆனம் எப்படி காய்ச்சுவோமோ அதே மெத்தட் தான். தாளிச்சு விட்டு நல்லா கொதிச்சு மசாலா வாசலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம குஃப்தா வந்து அதுல சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது வந்து வறுக்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஆனாலாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குஃப்தா வந்து சேர்த்துக்கலாம். 10 மினிட்ஸ் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அவ்வளவுதான், சூப்பரான குஃப்தா ஆனம் ரெடி. இந்த குஃப்தால பிரியாணி எப்படி செய்யணுங்கிறதையும் நம்ம பேஜ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.